பசுமை செஞ்சு இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை கோடம்பாக்கத்துக்கு போக போறோம். எதுக்காக அப்படின்னா, அங்க லோகமேரி அப்படின்றவங்க ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, மாடியில விவசாயம் பண்றாங்க. ஏன்னா அதாவது மாடியில விவசாயம் பண்ண முடியுமா அப்படின்னா, செடி கொடி நம்மளுக்கு பசியாத்துற அந்த செடி கொடிகள் எங்க வளர்ந்தாலும் அது விவசாயம் தாங்க. அவங்க மாடியில வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. தரையில பண்றதோட மாடியில அதிகமாகவே பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, காய்கறி பண்றாங்க, பூக்கள் பண்றாங்க, அப்புறம் மூலிகை செடி பண்றாங்க, பழ வகைகள் பண்றாங்க, அப்ப நாட்டுக்கோழி கூட மாடியில பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க முழுக்க முழுக்க இயற்கை உரங்கள் கொடுத்து தான் மாடித்தோட்டம் வந்து பராமரிச்சு வச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்களுக்கு கூட ஒண்ணுமே தெரியாம தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் பல தொழில்களை செஞ்சு இப்போ வெற்றிகரமா வந்து ஒரு 5-6 வருஷமா வருஷம் ஃபுல்லா மாடியில வந்து காய்கறி எடுக்கிறாங்க. நிறைய பேர் வந்து மாடியில தோட்டம் பண்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க ஆடி மாசம் மட்டும் தான் பண்ணுவாங்க. தைப்படத்துல பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா வெயில் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ வந்து காய்கறிலாம் அவ்வளவு மகசூல் வராது அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்க, ஆடியில மட்டும் தான் பண்ணுவாங்க. தையில வந்து பண்ணவே மாட்டாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களால மட்டும் எப்படி வருஷம் ஃபுல்லா பண்ண முடியுது? ஏன் அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னு அவங்ககிட்ட பேசணும். பேசும்போது அவங்க நிறைய தகவல் சொன்னாங்க. ஆடியில பண்றதோட தையில வந்து அதாவது வெயில வந்து இன்னும் நிறைய காய்கள் காய்க்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா அது இவங்களால மட்டும் எப்படி முடியுது, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு அந்த விஷயங்களை வந்து இவங்களே சொல்றாங்க. அதுக்கு மேல என்னென்ன காய்கறி வந்து ஆடியில பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களையும் சொல்றாங்க. வருஷம் ஃபுல்லா காய்கறி எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களையும் வந்து நம்ம லோகமேரி அம்மா சொல்றாங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வணக்கங்க. என் பேர் லோகமேரி. நான் சென்னை கோடம்பாக்கத்தில் வசிக்கிறேன். நான் கடந்த 7 வருஷமாக அந்த மாடி தோட்டம் ரன் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு வந்து அம் தைப்பட்டம், ஆடிப்பட்டம்னு இருக்குது. 2 பட்டம் இருக்குது. இதில் ஆடிப்பட்டம் பார்த்தீங்கன்னா, எதை போட்டாலும் முளைச்சிடும். எல்லாமே நல்லா விளையும். நல்ல ஹார்வெஸ்ட் கிடைக்கும். இந்த தைப்பட்டம்ன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு ரிஸ்க்காக இருக்குது. எல்லாருமே அந்த தைப்பட்டத்தில் வந்து போட மாட்றாங்க, விட்டுடுறாங்க. அதுக்காண்டி தான் முக்கியமாக இந்த வீடியோ வந்து கொடுக்குறது. பார்த்தீங்கன்னா, தைப்பட்டத்தில் எப்படி வளர்க்கலாம்? என்னென்ன வளர்க்கலாம்? இந்த தைப்பட்டத்தில் பார்த்தீங்கன்னா, வெயில் காலம் ஆரம்பிச்சிடும். ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் இப்போவே வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இந்த வெயில் காலங்களில் என்னென்ன வளர்க்கலாம்? வெயிலில் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் நல்லா வரும். வெண்டைக்காய், கத்திரிக்காய், வெள்ளரி, பாவக்காய், வெங்காயம், பூண்டு, கீரை வகைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக வரும். கிர்னி பழம், தர்பீஸ் இதெல்லாம் வந்து தாராளமாக போடலாம். மாடி தோட்டத்தில் அருமையாக போட்டு எடுக்கலாம். அதனால வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி காய்கறிகளில் இப்போ போடணும். வெயிலுக்கு எது வருமோ அதை போடணும். இப்போ போய் கொடி காய்கறிகளை போட்டுட்டு எனக்கு வரல வரல எதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தோட்டத்தையே எடுத்துடுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்கன்னா, நம்மலாம் சென்னையில் இருக்கோம். சென்னையில் இருக்க பார்த்திங்கன்னா வெயில் ஜாஸ்தி. அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்ம வளர்க்குற செடி கொடிகளை வந்து இந்த சென்னை வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளர்க்கணும். நீங்கள் கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி டியூப்பில் போட்டு தண்ணி ஃபுல்லாக விட்டு எந்த நேரம் சொத சொத சொதன்னு வச்சுருக்கக்கூடாது. எப்பயுமே தண்ணி செடி கொடிகளுக்கு பார்த்தீங்கன்னா காய்ச்சலும் பாய்ச்சலும்னு சொல்லுவாங்க. காய வச்சு தண்ணி ஊற்றணும். பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ட்ரம் இருக்குதுன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப்பு தண்ணி போதும். ஒரு சின்ன செடி தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு தண்ணி போதும். தண்ணி எப்பயுமே கம்மியாக கொடுக்கணும். தண்ணி ஊற்றுற தண்ணி வந்து கீழே வழிஞ்சு வரக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, தண்ணியை ஊற்றுனா அது எல்லாம் வழிஞ்சு வெளியே வந்துடுது. அதில் இருக்க சத்துக்களும் வெளியே வந்துடும், எல்லாமே வந்துடும். செடியும் சீக்கிரம் காஞ்சி போயிடும். அப்புறம் வெயில் தாங்காது. தண்ணி கொடுத்தா மட்டும்தான் அவங்க நல்லா இருப்பாங்க. தண்ணி இல்லாத நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, சோர்ந்து போய் செத்தே போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிறது இதுதான். நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள். நீங்களே சொல்லுவீங்க. நம்ம வெயில் காலங்கள்லேயும் செடி வளர்க்க முடியும், அந்த மழை காலங்கள்லேயும் வளர்க்க முடியும். வருஷம் ஃபுல்லாமே தோட்டத்தை சிறப்பாக வச்சு நடத்தணும்னா நீங்கள் வந்து தண்ணியை வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் மாதிரி காய வச்சு கொடுக்கணும். அப்புறம் வெயில் காலங்களில் என்ன வளர்க்கணுமோ அதை வளர்க்கணும். கொடி காய்கறிகள் அந்த அவரை ரகங்களை தவிர்த்து மீதி எல்லாமே அவரை, சுரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிழல் கேட்பாங்க. அவங்களாம் ஆடிப்பட்டத்துக்கு மேலே போட்டுக்கலாம். மற்றதெல்லாம் இப்போ தாராளமாக போடலாம். வெண்டைலாம் வெயிலுக்கு கத்திரி வெண்டைலாம் சக்கை போடும், செம்மையாக வளரும். நான் பார்த்தீங்களா 3 நாளைக்கு ஒரு வாட்டிக்கே வந்து இங்கே ஒரு தட்டு ஃபுல்லாக எப்படியும் எனக்கு 3/4 கிலோ, 1 கிலோ, 1/2 கிலோன்னு தான் எடுப்பேன். நீங்கள் ஒரு 5 கத்திரி செடி, ஒரு 5 வெண்டை செடி அந்த மாதிரி போட்டுக்கணும். ஒரு செடிலாம் வச்சிங்கன்னா பத்தாது. ஒரு வெண்டைக்காய் செடினா ஒரு காய் தான் காய்க்கும். ஒரு 5 செடினா 5 காய் வரும். ஒரு குழம்பு வச்சுக்கலாம், பொரியல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இதுக்கு பந்தல் போடணும், ஷேட் நெட் போடணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ இந்த நேரத்துக்கு என்னெல்லாம் நம்ம விட முடியும், வெயிலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தண்ணி அளவாக வச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த செடி வந்து வெயிலை தாங்கி வளரக்கூடிய சக்தி அந்த செடி வந்து அடைஞ்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த தண்ணியை வந்து லிமிட்டாக அளவாக ஊற்ற பழகணும். மெயின் அளவாக கொடுத்தீங்கன்னா வெயில் காலத்துலேயும் அவங்க ஏற்றுப்பாங்க. இல்லைனா நீங்கள் எப்பவும் போல் தண்ணி நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் வந்து பந்தல் வந்து நான் பார்த்தீங்களா 3வது மாடியில் இருக்க, ஷேர் நெட்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளுடைய அந்த பந்தல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காய், இந்த கோவக்காய் அந்த மாதிரி காய்கறிகள்லாம் நீங்கள் பந்தலாக போட்டுக்கலாம். அதோடைய நிழல்லையே பார்த்தீங்கன்னா வந்துடும். நிழலே தேவையில்லை. கத்திரிக்காய்க்கு வெயில் அதிகம் தேவை.
அதனால வெயில்ல என்ன வளருமோ அதை போடுங்க, போட்டு எடுங்க. ரொம்ப அப்படி வெயில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேல வந்து ரெஸ்ட் கொடுங்க. அந்த ஏப்ரல் மேல என்ன பண்ணணும்னா, அந்த மார்ச் லாஸ்ட்ல இருந்து இலையுதிர் காலம் வந்துடும். அந்த இலையுதிர் காலத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இலைகள்லாம் நிறைய கொட்டும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இலைகள் எல்லாம் சேகரித்து வச்சுக்கணும். முக்கிய மாடி தோட்டம்னால இலைத்தழை குப்பை, மக்கு குப்பை சேகரிக்கிறது தான். இந்த மக்கு குப்பை இருந்துச்சுன்னா போதும், மாடியை சூப்பராக 0 பட்ஜெட்டில் தோட்டத்தை செம்மையாக நல்லா வளர்க்கலாம். நீங்கள் எங்கெங்கெல்லாம் இலைத்தழை கிடைக்குது, புதுசாக போட்டவங்களுக்கு அவங்க மாடியில் இலைத்தழை கிடைக்காது. அப்போ நீங்கள் இந்த ரோடு ஓரமாக போனீங்கன்னா, பார்க்கு ரோட்ல எல்லாம் போனீங்கன்னா நிறைய மரங்கள்லாம் கொட்டியிருக்கும். அங்கே யாருன்னா குப்பைக்காரங்க குப்பை எடுப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு 50 100 கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு 4 மூட்டை 5 மூட்டை வாரி கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சேகரித்து வச்சுக்கிட்டு இலை மக்கு உரம் செஞ்சு வச்சுக்கணும். ஒன்றுமே இல்லை, இலையை போட்டுட்டு கொஞ்சோண்டு மண் கொஞ்சோண்டு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா போதும், அது மக்கிடும். ஒரு 2 மாதம் 1.5 மாதத்துல நல்லா மக்கிடும். அதை எடுத்து செடிங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் ரெஸ்ட்டு விடணும் அப்படின்னா ஏப்ரல் மேவை தவிர்த்து, அது கூட அன்றைக்கி அப்போ கூட எப்பயுமே எங்கள் தோட்டத்தில் ரெஸ்ட்டே கிடையாது. ரீபாட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். வெயில் காலங்களில் பழமரங்கள் நல்லா வளரும். கொய்யா, மாதுளை, சீத்தா, அத்தி இதெல்லாம் வெயிலில் வந்து ரொம்ப நல்லா வளரும். இந்த வெயிலில் பழமரங்கள் நல்லா பழம் கொடுப்பாங்க. சப்போட்டெல்லாம் நல்லா வளரும் வெயிலில். அதனால் பழமரங்கள் கொஞ்சம் வாங்கி வைங்க. நம்ம மாடியிலேயே பழமரங்கள்லாம் பார்த்தீங்களா, சப்போட்டா மரம் பாருங்கள் இப்போவே காயிடும் கொத்து கொத்தா. இதெல்லாம் வந்து நல்லா வெயில் தாங்கும். சப்போட்டா மரம் பார்த்தீங்களா நல்லா வெயில் தாங்கும். எவ்வளோ காய் இருக்குது பார்த்தீங்களா, இதருங்க கொத்து கொத்தா காய் இருக்குது. இவங்கெல்லாம் நல்லா வெயிலில் நல்லா செம்மையாக வளருவாங்க, நல்லா காய் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எதெல்லாம் மல்பெரிலாம் கூட இப்போ வெயில் தாங்குறாங்க. லெமனுக்கெலாம் வந்து நல்ல வெயில் கேட்கும். அதனால் பழமரங்கள், கீரை வகைகள், இந்த மாதிரி கத்திரி, வெண்டை, பச்சை மிளகா, இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நம்ம வளர்க்கலாம். இந்த மாதிரி வெயிலுக்கு ஏற்றது போல் வளர்க்கணும். அது மழைக்காலங்கள் என்ன வளர்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மாடி தோட்டத்தை 0 பட்ஜெட்டில் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்கலாம். மெயின் வந்து பூக்கள் சொல்ல மறந்துட்டேன். வெயில் காலங்களில் பூக்கள் நல்லா வளருவாங்க. செம்பருத்தி, சாமந்தி, பார்த்திங்கன்னா மல்லி, கனகாமரம், இவங்கெல்லாம் சக்கை போடுவாங்க. மல்லியே இல்லை பார்த்தீங்களா, வெயில் காலம் தொடங்கிச்சுன்னா மல்லிலாம் சூப்பராக இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். மல்லி பாருங்கள், இப்போ பார்த்தீங்களா 2 மொட்டு இருக்காங்க. மல்லிலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வெயில் தொடங்கிச்சுன்னா மல்லிலாம் நல்லா மழமாக நல்லா பறிக்கலாம். அதனால் பூக்கள், பழங்கள், இந்த வெயில் காலங்களில் வர காய்கறிகள், கீரைகள் போட்டு வெயில் காலங்களில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இது ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் சம்திங் ஆகுது. சின்ன லெவலில் பண்ணி தரீங்க? ஆமாம், பண்ணி தராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிப்பிள் எல்லாமே இருக்குது. நிப்பிள் அதிலே தண்ணி குடிச்சிக்கு.